ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4:30 ஆகுது. நான் வழக்கமாக ரேப்பிடோட கிளம்பிட்டேன். என்ன மேட்டர்னா, நான் இங்கே பைக்கை நிப்பாட்டி விட்டுட்டு இல்லை கேமராலாம் எடுத்து செட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கே ஒரு ஹெல்மெட் வச்சுருப்பேன்ல, ஸோ அதை இங்கே தான் வச்சுருந்தேன். வச்சுருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாம் பேக்கெல்லாம் மாட்டிட்டு கிளம்பலான்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பும்போது பைப்புள்ள என்ன உருண்டு அப்படியே காவால் ஓடிடுச்சு. ஆனால் லாஸ்ட் எண்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இருட்டில் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே டைவடிச்சு அப்படியே போய் நீந்திட்டு நான் எண்ணில் கிடக்கிறப்பல சோரி முடிஞ்சு கைஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஐயோ, காலைலே தரமான சம்பவம் பண்ணிருக்கு. எடுக்கலான்னு பார்த்தேன், வேணாம், இதெல்லாம் காவா, ஸ்மெல்லே தாங்க முடியாது. நேரத்து என்ன பண்ணாங்க. சரி, ஓகே, வீட்டில் இனி ஒரு பழைய ஹெல்மெட் இருக்கும். ஸோ இனி அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். பாய் கைஸ், நீ அப்புறம் மட்டும் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40 ஆகுது. நான் வீட்டிலேருந்து இந்த சட்டி தலைன்னு இதுக்கிட்ட கிளம்பிட்டேன். இந்த பாதி ஹெல்மெட் இருக்குல்ல, இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இது யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ என்ன மேட்டர்னா, பிரச்சனை இல்லை, இப்போ பேக்கில் இருக்க வச்சுருந்தனால பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில போலீஸ்காரங்களாம் பார்த்துட்டு இது சேஃப்டியே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றே அந்த நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ஜாய். அவங்க நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறதே ஒர்க்கு தான், இருந்தாலும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தான் தூங்கலை, அவங்கள எடுத்து தூங்கட்டும். இன்றைக்கி தேதி என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, கரெக்டாக August 22 ஆகுது. ஸோ வழக்கம் மாதிரி காலையிலே ஓட்ட கிளம்பிட்டேன். ஆனால் நேற்றுக்கு லேட்டாக தான் கிளம்பினேன். நேற்றுக்கு என்னாச்சுன்னா, அன்னைக்கு வீடியோ எடுத்து அன்னைக்கு கரெக்டாக என்ன எடுத்தேன், August 20 எடுத்தேனா? ஆமாம், 20 எடுத்து அன்னைக்கு எடிட் பண்ணி முடியலை நைட்டு. ஸோ அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வேலையை கிளம்பாமல் வீடியோ தான் எடிட் பண்ணி நேற்றுக்கு கிளம்பிட்டு போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்றுக்கு 21, இன்றைக்கி 22. நேற்றுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் இப்போது எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணல, 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். பெருசாக சொல்கிற மாதிரி ரைடே ஓட்டலை. அடுத்து ஈவினிங் ஒரு கடுப்பாக ஒரு 5-6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுவோமோ அந்த அளவு எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி வரல. நேற்று ஒரு 1400 சில்லறையெல்லாம் ஓட்டினேன், 1500 ரூபாய்க்கிட்ட. ஸோ பரவாயில்ல தான். பட்டு சரி, ஓகே, இன்றைக்கி அதான் இப்போ காலையிலே கிளம்பியிருக்கேன். நாய் ஹெட்லைட் வியூவை பாருங்களேன், ஒன்றுமே தெரில. இந்த லைட்டு தான் நல்லா இருக்குது. அப்படியே பெட்ரோலும் போட்டு போயிடலாம் இங்கேருந்து. இங்கே இருப்பாங்க. ஓ, இங்கேயும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்ணா நீ தூங்குடா. என்னடா இது, எல்லா பெட்ரோலும் போய் தூங்கிட்டு இருக்காங்க. போடலாமா? எந்திரிச்சிட்டாரு கைஸ். நான் அதில் போய் தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு இருந்தேன், ஆனால் அவர் எந்திரிச்சிட்டாரு. ஓகே, அது ஒரு 4 லிட்டர் போடுங்கண்ணா. 4 லிட்டர். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஓலாவில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோலெல்லாம் எந்த ரைடுமே வரல. 1-2 ரைடு தான் வந்துச்சு. அதுவும் 5 கிலோமீட்ரு, ஒரு 8 கிலோமீட்ரு 2 ரைடு வந்துச்சு. அது என்னாச்சுன்னு தெரில. சரி, ஓகே, இப்போது வரும்போதே ஓலாவில் ஒரு ரைடு அடிச்சு 260 ரூபா. அது எங்கேன்னா போர்க்கிட்ட அங்கே போயாச்சுன்னா நமக்கு ரிட்டன் ஆர்டர் கிடைக்காது. ஸோ நான் அதை எடுக்காமல் விட்டேன் இல்லை, அது வந்தோடனே அவங்க எடுத்துட்டாங்க. ஆட்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, வெயிட் பண்ணியிருந்தாங்களே, இன்னொரு 300 ஆர்டர் வந்துச்சு, 304 ரூபான்னு. சேம் இதே ஆர்டர் தான் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. நான் எடுக்கலாம், இதாவது எங்கேன்னு கூட பார்க்கல, வந்துச்சு, உடனே தூக்கிட்டாங்க அடுத்த செகண்டில். நான் சரி, ஓகே, அவ்வளோதான். அடுத்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆர்டர் திருப்பியும் வந்துச்சு. எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி காசு ஏதோ எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க போல இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போ இதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. பாருங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கேருந்து 24 கிலோமீட்ரு 34 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணாமலை பேர் வந்துச்சு, ஆரியபுரம். ஸோ அங்கே தான் ட்ராப்பு.
ஆனால் அமௌண்ட் தான் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்க மாதிரியே லைட்டாக ஃபீல் ஆகுது. கம்மி தான். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போது இது 24 கிலோமீட்டர் இருக்குல்ல, 24 இல்லை, ரேப்பிடோவில் 20 கிலோமீட்டர் இருந்தாலே 300 அதுக்கு மேலே தான் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். இது 24 கிலோமீட்டருக்கு இதுக்கு நமக்கு 300 தான் கிடைக்கணும்னு இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல. இதுவும் சப்போஸ் நான் எடுக்காமல் விட்டுருந்தேன்னா என் நிலமே நினச்சி பாருங்களேன். சப்போஸ் லக் இருந்தால் பெரிய ஆர்டர் கிடைக்கும், ஓகே. சப்போஸ் இதுவும் போய் பெரிய ஆர்டரும் கிடைக்கலன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் ஆகுது, டைம் 5:15 ஆகுது. எப்படியும் ஒரு 7 மணிக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ண பார்க்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். நைட்டில் ஓட்டுறதுனாலே தனி சுகமாக இல்லைங்க. டிராஃபிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. கிளைமேட் வர ஜில்லுன்னு இருக்குது. என்ன பண்ணுறது, நமக்கு ஏர்னிங்ஸ் வேணும்னா நைட்டில் இப்போ ஒரு சொல்கிறாங்க நைட்டில் ஓட்டினா தான் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. ஒன்று ஓகே தான், பட் நமக்கு அது டெய்லியும் கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் இப்போ நைட்டில் அவாய்ட் பண்ணிட்டேன். Many hours later. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மதுரை கிட்ட தான் இருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக 9:10 ஆகுது. நம்ம அந்த ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போனோம்ல, அதோடு தான் க்ளோஸ் பண்ணாதான். இதுக்கு அப்புறம் இப்போ தான் ஆன் பண்ணுறேன். என்னாச்சுன்னா அந்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போதே கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் தாண்டி போகும்போது சரியான மழை. அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 5:30 இருக்கும். சரியான மழை. நியூஸில் கூட போட்டான், சென்னையில் திடீர்க்கான மழை என்ன. அது என்னென்னு தெரில. சரியான இடிவெட்டும் மின்னலும் பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு மழை பெஞ்சதுனால சரி கொஞ்சம் நேரம் ஒதுங்கி தந்தோம், மழை நிற்குமான்னு. அது மழையை நிற்கல, ஒன்றும் நிற்கல. அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு சரி ஓகே அந்த அண்ணன் சொன்னேன், சரி போகாமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. சரி நான் இப்போ கேமரா எல்லாம் உள்ள வச்சுட்டு அப்படியே போயிட்டோம். அடுத்து அவங்கள ட்ராப் பண்ணேன். அங்கே ட்ராப் பண்ண அப்புறமும் மழை நிற்கல. அதுக்கப்புறம் நான் ஒதுங்கி தந்தேன். அதுக்கப்புறம் மழை லைட்டாக நின்று அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அதை அடுத்து அங்கேருந்து என்னாச்சு, அந்த ரைடுக்கு ஒரு 304 ரூபா வந்துச்சு. ஆனால் அவங்க ஒரு 18 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து இங்கே சென்ட்ரலுக்கு ஒரு ரைடு கிடச்சி, அது ஒரு 75 ரூபா. ஸோ அதை கொண்டு ட்ராப் பண்ணேன். அப்புறம் இது அங்கே இப்போது சென்ட்ரலேருந்து இப்போது இங்கே ஒரு ரைடு மதுரை கிட்ட, இதே கொண்டு இங்கே ட்ராப் பண்ணேன். இதுக்கு ஒரு 180 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. டோட்டலாக நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா ஒரு 568 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். நான் இந்த அமௌண்ட்டை 7 மணிக்கு எடுக்கணும்னு நினச்சேன். பார்த்தாச்சு நான் மழை வந்து மொத்தத்தில் சொதப்பி விட்டுச்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னும் டைம் இருக்குல்ல. நம்ம எப்படியெങ്കിലും ஒரு 2000 ரூபா நெரிக்கிறானோ எனக்கு. ஒரு 2000 ரூபா கொண்டு வச்சதுன்னா ஓகே, எப்படியும் ஒரு 1200 ரூபா ப்ராஃபிட்லாம் இருக்கும். அதுவே ஓகே தான். பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச அளவு ஓட்டலாம். எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஆர்டர்லாம் பார்த்தீங்களா வெப்சைட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாச்சு. நான் இங்கே வந்துட்டு இப்போது டிஃபன் சாப்பிட்டு ஆன் பண்ணேன், சர்றன்னு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஒன்றும் உருப்படியாக ஆர்டர் இல்லை. இந்த 3 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு இதெல்லாம் எதுக்கு எடுக்குது? நான் இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன், தொடவே மாட்டேன் இந்த ஆர்டர்லாம். இது எடுத்தாச்சுன்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர சத்தியமாக சொல்கிறேன் ஏர்னிங்ஸ் வரவே வராது. இதெல்லாம் இவங்களுக்கு யூஸ் ஆகும். நான் பார்த்தீங்களா 3 கிலோமீட்டருக்கு 14 ரூபா 10 ரூபா அவங்க டிப்ஸ் விட்ருவாங்க. அதெல்லாம் ஒரு 4 ரூபா இருக்குது, 14 டிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த இன்சென்டிவ் பார்த்து விட்டுவாங்க, அது அவங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஜாக்பாட் மாதிரி. பார்ப்போம், எதனா ஒரு பெரிய ரைடு போடுறான்னு நம்ம பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் மேலே கொடிங்க வந்துரு போச்சா. ஐயோ போயிடுச்சு. ஒரு 22 கிலோமீட்டர் ரைடு வந்துச்சு. என்னாச்சுன்னா அந்த பேஜே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஃபுல் 9 கிலோமீட்டருக்கு 208 ரூபாவா? போடு ஸ்க்ரீன்ஷாட்டு. வருமா வந்துருச்சு. ரேப்பிடோ ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுவோம். டே ஆஃப் பண்ண கூட முடியல. ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். கால் பண்ணி கேட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், அது கன்ஃபார்ம் தான். பட் என்ன இது கஸ்டமர் வரல, நம்ம ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருக்கான், அது மட்டும் கொண்டு போகணுமா. ஸோ பார்சல் ஆர்டர், பைக் டாக்ஸி புக் பண்ணி பார்சல் புக் பண்ணி விட்றாங்க. ஆனால் இது பைக் டாக்ஸி புக் பண்ணது எவ்வளோ பரவாயில்ல. இந்த ரேப்பிடோட பார்சல் ஆர்டர் நீங்கள் யாராச்சும் எடுத்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. சத்தியமாட்டு அமௌண்ட்லாம் ரொம்ப கம்மின்னா அவ்வளோ கம்மி. நான் ஒரு வாட்டி சென்டரில் நிற்கிறேன். சென்டர்லேருந்து 20 கிலோமீட்டருக்கு ஒரு பார்சல் ஆர்டர் வந்துச்சு, 20 கிலோமீட்ரு. ஆனால் அதுக்கு வந்து அமௌண்ட்டு 140 ரூபா. அதெல்லாம் பார்த்தேன், அப்பாடா வேணாம், இந்த ஓலால் பார்சல் ஆர்டர் நம்ம தோட கூட செய்யக்கூடாது. அவ்வளோ கம்மியாக இருக்குது அமௌண்ட்டு. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே என்ன வெள்ள போக்கோமா? இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன், இங்கே தான் முடியுது. ஓகே, நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரே ஒரு பை தான். நான் டிஃபன் பாக்ஸ் இருந்தோடனே கொஞ்சம் பெருசாக இருக்குமோ, கொண்டு போக கஷ்டமாக இருந்துச்சு. என் பார்த்தா ஒரே சின்ன பை. வேறு லெவலில் 9 கிலோமீட்டருக்கு
200 சம்திங், 201 ரூபாவா ஏதோ வந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கேருந்து 7.3 கிலோமீட்டர் இருக்குது. 9 கிலோமீட்டர் கூட இல்லை, 7.3 தான் இருக்குது. ஸோ ட்ராப் எங்கே கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னீர் குப்பம் பக்கத்தில் ட்ராப் வருது. ஓகே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இதில் ஒன்று நோட் பண்ணேன். என்ன விஷயம்னா, இப்போ பார்த்தீங்களா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு 200 ஸ்பெண்ட் பண்ணி வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அவங்க நினச்சாச்சு நான் ஒரு 50 ரூபாய்க்கு வெளியே சாப்பிட முடியாதா? இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டு சாப்பாடோட வேல்யூ சொல்கிறேன். இப்போது ஜஸ்ட் இப்போது என்ன மாதிரி பசங்களே இப்போது வீட்டிலேருந்து அம்மா வச்ச சாப்பாடை சாப்பிடாம கடையிலேருந்து அவங்க இப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போது உங்களுக்கு எப்போ எல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட சான்ஸு கிடைக்குதோ சாப்பிட்ருங்க. ஏன்னா சப்போஸ் இப்போ என்ன மாதிரி திடீர்னு வெளியூருக்கு வேலைக்கு வந்துட்டிங்கன்னா அது சாப்பிடாம போயிடுவீங்க. இப்போது அந்த சாப்பாடோட வேல்யூ நீங்கள் எப்போ வெளியூரில் போய் கடை சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேளையும் கடையில் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் எல்லாம் எப்படா ஊருக்கு போவேன், வீட்டு சாப்பாடு எப்படா சாப்பிடுவேன் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா? ஸோ அதனால் இப்போது வீட்டில் சாப்பாடு வைக்கிறாங்கன்னா வீட்டிலேருந்தே சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் வாரத்தில் வேணால் ஒரு நாள் கடையில் சாப்பிடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக எதனா பரோட்டா பிரியாணி அந்த மாதிரி எதனா டேஸ்ட்டுக்காக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. எல்லாமே இப்போது வாரத்தில் 4-5 நாள் ஃபுல்லாகவே கடையில் சாப்பிடுது அந்த மாதிரிலாம் வேணாம். இப்போ வீட்டு சாப்பிட்றதுனா தாராளமாக வீட்டில் சாப்பிடுங்க, அது உடம்புக்கு நல்லது. பார்த்துக்கோங்களேன். ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இன்னும் இங்கே தான் டெலிவரி போல் இருக்குது. ஏதோ ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூலில் தான் நம்ம டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். கேஸ் நம்ம பொருளை கொடுத்துட்டோம். ஸோ இவங்கள்ட்ட தான் கொடுத்தோம், அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களே, ஸோ அவங்கள்ட்ட தான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நான் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் நமக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இதில் 191 காமிக்குது, பட் கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் ஒரு ரைடு வந்துருக்கு. நம்ம அந்த பார்சல் இங்கே தான் டெலிவரி பண்ணோம். இங்கே டெலிவரி பண்ணிட்டு எங்கள் பக்கத்துலேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு ஊபரில். இது பைக் டாக்ஸி ஆர்டர் தான். இங்கே என்ன இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு உரப்பாக்கத்தில் ட்ராப் பண்ண நினைக்கிறேன். பட் இது நம்ம இங்கே கிடையாது, கிளம்பக்கத்துக்கு கிடையாது, உரப்பாக்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு 27 கிலோமீட்டர் வந்துச்சு, டவுட்டாகவே இருக்குது. சரி, ஓகே, லொக்கேஷனில் போய் பார்ப்போம். மொத்தத்தில் ஏதோ கிட்டத்தட்ட சென்னையிலே 2 உரப்பாக்கம் 3 உரப்பாக்கம் இது எல்லாமே இருக்குது. அதே நம்ம டோட்டலாகிட்ட கன்ஃபியூஸ் ஆகும் எங்கே இதுன்னு தெரியாமல். ஆனால் இந்த கஸ்டமர் ஹெல்மெட்டுக்கு தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. லைட்டாக ஈரமாக வேறு இருக்குது. அது இல்லாமல் இது கொஞ்சம் பழைய ஹெல்மெட் வர பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பார்த்துட்டோம். ஸோ இங்கே உள்ளாடி தான் நிற்கிறாங்க. $551. ஓகே, கரெக்டு தான். இப்போ அந்த ஒரு பக்கம் தான் வேறு லெவல். அடுத்து கிளம்பக்கத்தில் வந்து என்ன அடுத்து வேறு எதனா ரைடு கிடைக்கும். போலாமா ப்ரோ? ஓகே கேஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கே ஒரு 28 கிலோமீட்டர் காமிக்குது. 28 கிலோமீட்டர், பட்டு ஒரு 42 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம் போட்டுருக்கு. ஓகே, அப்புறம் எந்த ரோடு இருக்குன்னு தெரியலையே. அவுட் ரிங் ரோடு. ஓகே ஓகே ஓகே. நம்ம கரெக்டாக இப்போது இங்கேருந்து நம்ம இங்கிறது இப்போது ஸ்ட்ரைட்டாக பூந்தமல்லி போய் பூந்தமல்லின்ற அவுட்ரு ரிங் ரோடு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சீக்கிரமாக காமிக்குது. ஏன்னா 28 கிலோமீட்டர் 41 நிமிஷம்னா சீக்கிரம் தான். ஆனால் என் அமௌண்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 270 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு டைம் கம்மி தானே. டைம் கம்மியானா பிரச்சனை இல்லை. 40 நிமிஷத்துலேயே நமக்கு 270 ரூபா கிடைக்கும். லாபம் தான் எப்படி பார்த்தாலும். காய்ஸ், இந்த ரைடுக்கு நான் என்ன நினச்சேன், இது உரப்பாக்கம் வந்துச்சு இல்லை, நான் உரப்பாக்கத்தில் ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் என்ன இருக்குது, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கலான்னு நினச்சேன். பார்த்தாச்சுன்னா இந்த ரைடு போகிறதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான். ஆனால் எனக்கு வந்தது எனக்கு உரப்பாக்கம் வேறு எதெல்லாம் போட்டு வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இதை கொண்டு ரைடை ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவோம். எதனா கொஞ்சம் நமக்கு லக்குக்கு எதனா கொஞ்சம் பெரிய ரைடு கிடச்சா நல்லா இருக்கும். பெரிய ரைடுன்னு இல்லை, ஒரு 250 ரூபா 300 ரைடு கிடச்சாலே ஓகே தான், நான் எடுத்துருவேன். பார்க்கலாம்.
ஜிபே இருக்குல்ல ப்ரோ? இருக்குது ப்ரோ. ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ? ஒரே நிமிஷம். 279 ப்ரோ. நிறைய பஸ் இருக்கா? இருக்கும். ஓகே ஓகே போட்டுருங்க. ஓகே ப்ரோ. இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணுறேன்னா சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பார்த்து போங்க ப்ரோ. ஓகே கேஸ், இந்த ரைடு நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 279 வந்து கஸ்டமர் 300 பே பண்ணிட்டாரு. ஆனால் நான் கூடங்க இந்த ஹெல்மெட்டை கொடுத்துட்டு கஸ்டமர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது நம்மள மாதிரி ஒரு பையன் தானே, ஸோ அதனால் எதுவுமே சொல்லலை. இதே ஒரு லேடிஸ்னே வந்துருந்தா எதுனா சொல்லுவாங்க. நான் லேடிஸ் தான் நினச்சேன். ஏன்னா இது கால் பண்ணாங்களே லேடிஸ் தான் பேசுனாங்க. ஒரு லேடிஸ் தான் வராங்களோ அப்படின்னு நினச்சேன். அதை நான் அவங்க புக் பண்ணி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னமே எதனா ரைடு கிடைக்க நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே வெயிட் பண்ணவா இல்லை ஆப்போசிட்டில் போய் வெயிட் பண்ணவா பார்க்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்போம். எதுவும் ரைடு கிடைக்கலன்னா ஆப்போசிட்டில் போகலாம். A few moments later. கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:05 ஆகுது. நம்ம அந்த ஆர்டர் முடிச்சு ரொம்ப லேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டர் இப்போயும் ஒரு 11:22 11:30 நம்ம அந்த ஆர்டர் இங்கே ட்ராப் பண்ணிட்டோம், அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் என்னாச்சு, இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயே தாம்பரம் ரைடு போட்டிருந்தேன். நான் அதை எடுத்துகிட்டு போயிருந்தா கூட தாம்பரத்தில் வேறு ரைடு பிக்கப் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது இப்போ. ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டான். இது மாத கடைசியானால எல்லாருமே அது வேறு இன்றைக்கி வெள்ளி இல்லை, இங்கேருந்து தான் வெளியூருக்கு போவாங்க. வெளியூர்லேருந்து இங்கே வர மாட்டாங்க. ரைட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மினா ரொம்ப கம்மி. இது இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. ஸோ அதான் அப்செட் பண்ணிட்டேன். இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. சரி ஓகே, கால் பண்ணுவோம். ஓகே கேஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். ஸோ இதோ வந்துட்டுருக்கார். 3419 ஓகே உட்காருங்க. போகலாமா? ஓகே கேஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கே என்ன செம்பரம்பாக்கம்னு வந்துச்சு. செம்பரம்பாக்கம் பூந்தமல்லின்னு லெஃப்ட் போகணும், அந்த ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ 26 கிலோமீட்ரு 1/2 ஹவர்லேயே ரீச் ஆகிடலாம். நம்ம இந்த ஃபுல்லாகவே இப்போ வந்தோம் இல்லை அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ அதை தான் பிடிச்சி ரிட்டர்ன் போக போகிறோம். வேறு லெவல். ஆனால் என்ன அமௌண்ட் தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த 26 கிலோமீட்டருக்கு 243 ரூபாவா அந்த மாதிரி தான் காமிச்சு எனக்கு. சரி ஓகே, ஆர்டர் இல்லாமல் இருக்கிறது இப்படி தான் எடுத்து ஓட்டணும் போல இருக்குது. ஆனால் இன்றைக்கி டவுட்டு தானே ஒரு 2000 ரூபா அடிக்கிறது. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா டோட்டலாட்டு 1056 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதையும் முடிக்கும்போது எப்படியும் ஒரு 1300 ரூபா அந்த மாதிரி வரும். ஓகே தான், 1300 ரூபா அடுத்த ஒரு 700 ரூபா ஓட்டணும். பார்த்துக்கலாம், டைம் இருக்குல்ல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எப்படின்னா இப்போது இதை ஓட்டி வீடியோ போடுறேன் இல்லை, லாஸ்ட்டு அன்றைக்கி எவ்வளோ ரூபா ஓட்டியிருக்கேன், எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு கூட அன்றைக்கி நம்ம எவ்வளோ கிலோமீட்ரு ஓட்டியிருக்கோம் அந்த இதையும் போட சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகாது. அதை செட் பண்ணி பார்த்தேன், அது முடியலை. அது எப்படின்னா ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆனது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஹைவேல வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. அந்த இதில் அந்த ஹெட் எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. எப்படின்னா அது கொஞ்சம் ஷேப் எல்லாம் மாறி அப்படி பிறகு இருக்குது. அதனால் அந்த கேபிள் என்னால் கனெக்ட் பண்ண முடியல. சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு ஆப் இருக்குது, ஜிபிஎஸ் ஆப்பு. நான் அதை ஆக்சுவலாக எனக்கு போட்டிருக்கணும். ஆனால் காலையில் என்ன ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகேவா, அது எனக்கு எப்போ ஞாபகம் வந்து நான் அவர் சொன்னது, நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருப்போமே ஒரு 7 கிலோமீட்டருக்கு 200 ரூபா சம்திங் வந்து 200 ரூபா வந்துச்சுல்ல. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி பின்ன அதுக்கப்புறம் ஆன் பண்ணி எப்படியும் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ அதனால தான் ஆன் பண்ணலை. ஸோ இந்த வீடியோக்கு எப்படி நம்ம நான் எப்படி கிலோமீட்டர் சொல்ல போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? என்ன ப்ரோ இங்கே லொக்கேஷன்? ஓகே ஓகே, இங்கே தானா? $224 4 224 ஓகேவா? ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு டோட்டல் அட்டு எவ்வளோ வந்துருக்குன்னா 224 வந்திருக்கு. ஓகே டான். ஆனால் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் இருந்துச்சு. 224 ஊபர் எங்கடா போகிற அமௌண்ட் வச்சுட்டு.
ஆனால் இன்றைக்கி காலையில் இந்த ஓலாக்கு பைத்தியம் பிடிச்சில்ல 7 கிலோமீட்டருக்கு 200 வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஊபருக்கும் சில டைம் பிடிக்கும். அது எப்படின்னா பெரிய கிலோமீட்டருக்கு அடிக்காது, 1 கிலோமீட்டருக்கெல்லாம் 50 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துருக்கு எனக்கு. அதான் பார்த்துருக்கேன், 1 கிலோமீட்டருக்கு 50 ரூபா அந்த மாதிரிலாம். சரி, ஓகே, கம்ப்ளீட் கைஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20 ஆகுது. நான் அந்த ஆர்டர் அவங்கள ட்ராப் பண்ண அப்புறம் சாப்பிட கடையை தேடி பார்த்தேன். ஏன்னா டைம் ஆச்சுலாம் 1:30 கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கடையை தேடி பார்த்தேன். ஸ்ட்ரைட்டாக தேடி 3 கிலோமீட்ரு அங்கே என்னது ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியாக அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டேன். போன அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கடையை பார்த்தேன். நான் என்ன கடை தேடினு தெரியுமா? சரி, ஓகே, வெரைட்டி ரைஸு அந்த மாதிரி எதனா சாப்பிடலாம், அதான் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு 30 ரூபா 40 ரூபா முடியும் பார்த்தாச்சுன்னா லாஸ்ட்டு போய் ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே வெரைட்டி ரைஸ் இருந்துச்சு. தக்காளி சாதம் வாங்கினேன். அது ஆனால் அதுக்கு ரேட்டு பில்லு போட்டாங்க பாருங்கள், 60 ரூபா போட்டாங்க ஒரு தக்காளி சாதத்துக்கு. ரேட்டு முடியலை. இதுக்கு நான் பேசாமல் சாப்பாடே சாப்பிட்ருப்பேன். ஏன்னா எங்கள் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. சாப்பாடு எவ்வளோன்னு கேட்டால் 80 ரூபா சொன்னாங்க. யோசிச்சேன் 80 ரூபா செலவு பண்ணணுமா அதுக்கு? சரி, ஓகே, பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ரேட்டு கம்மியாகும். சரி, பின்ன எதுக்கு பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு கேடு. சரி, அதான் வெரைட்டி ரைஸ் முடிக்கலான்னு பார்த்து வெரைட்டி ரைஸ் வாங்கிச்சுன்னா அதுவும் 60 ரூபா ஆச்சு. சரி, ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதை சொல்லாமல் நான் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது எங்கேன்னா இங்கேருந்து 2.7 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து ஆவடிக்கு ட்ராப் பண்ணணும். அந்த ஆர்டர் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இங்கே சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்துச்சு, நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா 2.7 கிலோமீட்டர் பிக்கப் கிலோமீட்டர் லாங்காக இருந்ததால நான் அது எடுக்கலை. அப்புறம் அந்த ஆர்டர் அப்படியே விட்டேன். அது திருப்பியும் 5 நிமிஷம் ஆச்சு. எந்த ரேப்பிடெலாம் ஆர்டர் வரல, ஓலலாம் ஆர்டர் வரல, போட்டலாம் ஆர்டர் வரல, எதுலேயுமே வரல. திருப்பி அதே ரைடு எனக்கு திரும்பி வந்துச்சு. சரி, இப்போ நான் எடுப்போம், வேறு ஆர்டர் இல்லைன்னு இதை எடுத்துட்டேன். இப்போ அதான் பிக்கப் நான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஊபர் அமௌண்ட் தான் கம்மியாகிட்ருக்கு, கிலோமீட்டர் லாங்காகிட்ருக்கு, அமௌண்ட் கம்மியாகிட்ருக்கு. சோளமுத்தை என்ன பண்ணுறான்னு தெரில. ஆனால் பிரச்சனை இல்லை, நைட்டு ஓட்டுறீங்கன்னா இந்த ரேப்பிடோவில் அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கும் இல்லை, அதை மாதிரி தான் எல்லா ஆர்டருமே வரும். ஊபரு ஓலாம் அப்படி தான். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் வரும். சில டைம் ரேப்பிடோ அமௌண்ட்டு அப்படியே கூடுதல் இருக்கலாம், சில டைம் ரேப்பிடோ அமௌண்ட் அப்படியே குறைவாக இருக்கலாம். நான் ஒரு மாற பாருங்களேன். ஓகே, ஓகே. ஓடிபி 333364 கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கேருந்து 21 கிலோமீட்டர் காமிக்குது. 21 கிலோமீட்டர் 41 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. ஆனால் டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இங்கே டிராஃபிக் இருக்காது, பட் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். அதனால தான் டைம் ஜாஸ்தியாக தெரியுது. ஓகே. இங்கேயா? என்கிட்ட கையில் இருக்கு. சேஞ்ச் இல்லையா? இல்லை, 192 வருது. 192. வெயிட் பண்ணிருக்கேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 192 வந்துச்சு. கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன பண்ணுறேன்னா அண்ணா இருக்காதா பையன், அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணி ஓடிபி வாங்கி உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தேன். நான் எதுவுமே பேசலை, அவங்களே எதுவும் பேசலை. இப்போ வார வழியில் நினச்சி கிட்டத்தட்ட எங்கள் மேக்ஸிமம் வந்துட்டோம். வந்த அப்புறம் அப்போ தான் ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது எனக்கு குமரி ஸ்லாங்கில் இருந்துச்சு, அதாவது எங்கள் ஊர் ஸ்லாங்கில். நான் அப்போ தான் கேட்டேன் எந்த ஊர்னா. அப்போ தான் அவன் சொல்கிறான் கன்னியாகுமரி. அப்புறம் தான் அடுத்து பேசுகிறேன், இங்கே என்ன பண்ணுற என்ன ஏது அப்படி கேட்டுட்டு விட்டேன். சரி, ஓகே. ஆனால் நான் இப்போது இது ஆவடி தான், பட் இது ஆவடியை தாண்டி கிட்டத்தட்ட, அதாவது ஆவடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்கிட்ட இங்கே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலாம் ஆர்டர் கிடைக்குமானே தெரில. ரேப்பிடோ பஸ் இருக்கா இந்த ஏரியாவில்? இருக்கு. நியூ வெள்ளனூர் இருக்குப்பா. ரேப்பிடோ இன்னும் இருக்கும் சரௌண்டிங், பட் ஆர்டர் கிடைக்குமானு தெரில. எல்லாத்தையும் ஆன் பண்ணி போட்டிருப்போம், எதனா ஒன்றாச்சும் கிடைக்கும்ல. ஆனால் பிளேஸ் எல்லாம் செம்மையாட்ருக்குங்க. வார வழி ஃபுல்லாகவே 2 சைடில் மரம் செம்மையாட்ருக்கு பிளேஸ்.
ஓலா ஓலா. கைஸ் இந்த பிளேஸை பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மரம், இடையில குட்டி குட்டி வீடுங்க. இந்த மாதிரி பிளேஸ் தான் நல்லா பிடிக்கும். ஏன்னா இந்த இடம் தான் அவ்வளோ ஹீட் இருக்காது, அப்படியே எப்போவுமே காத்திருக்கும். அதனால் ஒரு மாதிரி எனது ஹீட் இல்லைனாலே நம்ம நல்லா தான் போயிருப்போம். ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த பிளேஸ்லாம். ஆனால் இங்கெல்லாம் வீட்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஏதோ ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்பர் அதுன்னெலாம் போட்டுட்ருக்கு. பக்காவாக இருக்குங்க பிளேஸு. வேறு லெவல். நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆவடி கிட்ட தான் இருக்கேன். நான் சொன்னேன் அந்த லொக்கேஷன் ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னு. அப்புறம் என்ன சரி ஓகே அதை கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு 1/4 மணின்னு ஒரு கால் மணிக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அங்கே வெயிட் பண்ணி பார்த்தேன். ரேப்பிடோவில் 1-2 சின்னது நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நான் எதுவுமே எடுக்கலை. அப்புறம் என்னாச்சு, அங்கே எதுவும் ஆர்டர் இல்லாதனால கொஞ்சம் இங்கே வந்தேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட டைம் ஆகிடுச்சு. இப்போ மணி என்ன 4:15 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்ததே கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்துச்சு. ஐயப்பந்தாங்கல் வந்துச்சு. எனக்கு தெரியும் ஐயப்பந்தாங்கல்னா அந்த போரூர்கிட்ட அந்த சரௌண்டிங் வரும் ஐயப்பந்தாங்க. ஆனால் கூடவே பெரம்பூர்லாம் போட்டு வந்துச்சு. டவுட்டில் மேப்பில் போட்டு பார்த்தாலே பெரம்பூர்கிட்ட தான் இருந்துச்சு. சரி எதுக்கும் டவுட்டு வைக்கலான்னு அங்கே புக் பண்ணவங்களே கால் பண்ணி கேட்டாலும் அவங்க சொன்னாங்க இல்லை போரூர்கிட்ட இருக்கிறதான் சொன்னாங்க. அவங்களுக்கே தெரில அட்ரஸ் எல்லாம் குழம்பி இருக்குது. ஆனால் போரூர்கிட்ட இருக்கிறதான் இன்னும். சரி ஓகே பிரச்சனை இல்லை. இனி அதான் இப்போ அந்த ஆர்டர் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் காமிக்குது. ஏன்னா அது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே போயிடலாம், எல்லாம் போக முடியாது. பொங்கக்கா உமன் அங்கே இடம் இருக்கு. எங்கிட்டுக்கா போறியா? டிராஃபிக் தான். எனக்கு அனுப்பிச்சு நல்லா பேசுறீங்க. லொக்கேஷன் போடுறது வரவே இல்லை. உள்ள சேஃபாக வீட்டில் சேர்த்துருங்க. நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. சரி ஓகே ப்ரோ. எது ஒரு கால் பண்ண பண்ணுங்க. ஓகே டெலிவரி ஒரு கால் பண்ணாரு. நீங்களும் ஒரு கால் பண்ணுங்க. டெலிவரி பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ. எதனால அது? இது யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த வீடியோ போடுவேன். யூடியூப் சேனல் வீடியோ போடுவேன். அதுக்கு என்னென்ன யூடியூப் போடுவீங்க? புரியல. என்னென்னு போடுவீங்க? இப்போ இந்த ரேப்பிடோலாம் ஓட்டுவேன். அது விளாக் எடுத்து போட்டுருவேன். அது அப்படியே போட்டு. ஆமாம். நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுமா? ஏன்? ஓகேண்ணா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். அது ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட் தான். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லை அவங்க போட்டிருந்த அட்ரஸ் தப்பாக இருந்துச்சுன்னு. இப்போ இதுவுமே தப்பாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் எங்கே போகுதுன்னா 18 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட பெரம்பூர் கிட்ட போகுது இந்த அட்ரஸ்ஸு. ஓகேவா? ஏன்னா வரம் வியாசர்பாடி அந்த சரௌண்டிங்கில் அங்கே வருது. என்ன மேட்ரு, நம்ம அங்கே போக தேவையில்லை. இப்போ அவங்க ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணாங்க. அது எங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம அங்கே தான் டெலிவரி பண்ணி ஆகணும். அப்படின்னா நமக்கு அந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 208 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் ஒரு 250 பே பண்ணிட்டாங்க. நான் இது இப்போது இந்த அட்ரஸ் தான் வாங்கினேன். இதுக்கு 12 கிலோமீட்டர் தான் வருது. ஆனால் கஸ்டமர் அந்த அமௌண்ட்டே பே பண்ணிட்டாங்க. அதோட அதிகம் மட்டும் தான். அது 208 வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாங்க. நான் இதை முடித்தா கூட என்னோட டார்கெட் நம்ம முடிக்க முடியுமா? ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 1500 அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம். சரி ஓகே, இது ஒரு 1750. அடுத்து ஒரு 250 தேவைப்படுது. சரி ஓகே, பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இந்த எஸ்பி இருக்குல்ல, இங்கே தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது பேர் தான் சொன்னாங்க. எனக்கு ஏட்ட கொடுக்குன்னு தெரியலையே. அதனால் அது பேங்க் பூட்டி இருக்குது. ஏடிஎம் மட்டும் தான் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ணேன். அவங்க இதில் தேர்ட் ஃப்ளோர் வரணும்னு சொன்னாங்க. எல்லாமே போட்டுக்க மாதிரி இருக்குது. லிஃப்ட் வர எங்கே இருக்குன்னு தெரியலையே.
ஓகே பைக்கை இதில் ஒரு மட்டும் சொருகிக்கலாம். ஓகே கைஸ், லிஃப்ட் இருக்குது. நானும் 3rd floor படியில் தான் போகணுன்னு நினச்சேன். லிஃப்ட் இருக்குது. கமான் டார்லிங். தேர்ட் ஃப்ளோர்ப்பா. உள்ளே வந்த அப்புறம் நம்ம அவர் காற்றடிக்குதுப்பா. ஏய் என்னடா இது? பேய் என்ன வந்துச்சா? க்ளோஸ். எந்த சகம்? ஓகே சரி. ஓகே கைஸ், நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அவ்வளோ இருக்குல்ல? ஓகே, இதுக்கு பேமெண்ட் அவங்க அங்கிட்டே பண்ணிட்டாங்க. 250 பண்ணிட்டாங்க. ஆனால் இது வேறு லொக்கேஷன் க்ளோஸ் ஆகுமா? க்ளோஸ் பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. டன். இன்றைக்கி பார்த்தீங்களா 8 ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டருக்கு 183 வந்திருக்கு. அதாவது இந்த 208 கமிஷன் போக. கைஸ் ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க. சமரம்பேடு எங்கே இருக்குன்னே தெரியலையே. அட்டந்துச்சு எடுத்துகிட்டு பார்ப்போமா? 326 ரூபா. அமரம்பேடு எங்கே இருக்கணும்? தூக்கிட்டான். அமரம்பேடு எங்கே இருக்குன்னே தெரில. தூக்கிட்டோம். இனிமேல் இங்கே தான் மேப்பில் போட்டு பார்க்கலாம். அமரம்பேடு. வேறு லெவல். ஐஸ் இது சொல்ல போனால் ஒரு ஏரியா தான். பட்டு இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு வீட்டுக்கு போகிறது எப்படி ஒரு 10 கிலோமீட்ரு, ஒரு 12 அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைக் எடுக்கல. பைக் அங்கே நீங்கள் ஆர்டர் எடுக்க ஃபோர்ஸில் இங்கே வர வந்துட்டேன் கைஸ். நான் சரி பைக்கை வெளியே பாடிட்டு இருக்கேன். நான் ஞாபகத்தில் இங்கே வர வந்துட்டேன். வேறு லெவல். லாஸ்ட் ஆர்டர் தான் இது எனக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அது பிக்கப் எங்கன்னா 750 மீட்டர் காமிக்கும் இங்கேருந்து. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் ஆர்டர் கன்ஃபார்மாக என்னன்ட்டு. அப்போ அவங்க தானாங்க ஆர்டர் கன்ஃபார்ம் தான். நான் லைட்டாக யோசித்தேன், வேணா அமௌண்ட்டை நான் கொஞ்சம் கூட்டி பார்க்கலாமான்னு. ஏன்னா 326 சம்திங் ஏதோ வருது. சரி ஓகே, ஒரு 30 நீங்கள் கூட்டி கேட்டு பார்க்கலான்னு நினச்சி. ஆனால் அவரே சொல்லிட்டாங்க வாங்க, ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் தான், சின்ன பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. சரி நான் அதை கேட்க தோணலை. சரி சின்ன பாக்ஸ் எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுருக்கு? இப்போ பாக்ஸ் ஓவர் சைஸாக இருந்தால் கூட ஓரளவு கேட்டுக்கலாம், நியாயம் இருக்குது. சின்ன பாக்ஸ் எதுக்கு நம்ம அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்கணும்? ஜிபே நம்பர் அது போடுங்க. கான்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பர் இதில் எழுதவா? அதில் எழுதுங்க. உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும்ல. ஓகே ஓகே. அவர் எழுதுறாங்க. ஜிபே நம்பர், ஜிபேல வர நேம் என்ன கொடு. கைஸ் அவங்க சின்ன பாக்ஸ்னு சொன்னாங்க. சின்ன பாக்ஸை பார்த்தீங்களா? அவர் டேப் போட்டுட்டு இருக்காருல்ல, அந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு சின்ன பாக்ஸ். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படி இருந்தாலும் லாபம் தான். அதனால் நம்ம எல்லாம் காசு கேட்க வேண்டிய தேவையில்லை. ரெண்டு பாக்ஸா? இது சின்னதா, இது ஒன்றும் இல்லை. இதில் வந்து எதுவுமே இல்லை. ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்குது சின்ன பாக்ஸில் போட்டு. சரி ஓகே, நான் இதுதான் கரெக்டான சைஸ். இது கூட எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்களா? இந்த பாக்ஸோட இது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ணுவாங்களா? அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லா கஷ்டமாக. நான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? ஏன்னா 2 பாக்ஸ் இருக்குல்ல, 2 பாக்ஸ் இருக்குல்ல, அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு கேட்டேன். பேமெண்ட் யார் பண்ணுவா? நீங்கள் தானா? அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு கேட்டேன். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டா? ஆமாம், ஏன்னா இது இப்போ கரெக்டான சைஸ். இது கூட இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குமான்னு கேட்டேன். இந்த வாரத்தை நீங்கள் புதுசாக வந்து கேட்குறீங்க. இது வரைக்கும் நம்மள எடுத்துன்னு போகிறாங்க. 3 பாக்ஸ் கொடுத்து வேறுங்க. சொல்கிறேன் 3 பாக்ஸ் எடுத்து போயிடும். ஒரு ஆட்டோலையா? நீங்கள் பேசுகிறீங்க. அசால்ட்டாக தூக்கி எடுத்து கட்டினே போயிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டு எதாவது பார்த்து கொடுங்க, 3 பாக்ஸாக கொடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. அங்கே போயிட்டு கேட்குறதுக்கு இங்கிட்ட கேட்டு போயிடலாமே. ஸோ அதனால இங்கிட்ட கேட்குறேன். ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ் தான். இது ஒரு பாக்ஸ் சின்னது எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே. நீங்கள் இதை கேட்குறீங்க.
எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேட்குறீங்க. ஏன்னா இப்போ ஸ்கூட்டியாக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம், இது பின்னாடி கட்டிக்கலாம். ரெண்டு சின்ன பாக்ஸ் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா. ரெண்டு எனக்கு என்ன நீங்கள் சொன்னீங்க சின்ன பாக்ஸ் இருக்குது சொன்னீங்க. நான் சரி ஓகே பொருளை மொத்தத்தில் சின்ன பாக்ஸ் தான் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா 2 சின்ன பாக்ஸ் இங்கே தான் தெரியுது. சரி என்ன சொல்லுங்கள், எடுத்து போகிறீங்களா என்ன சொல்லுங்கள் 326 ரூபா காமிக்குது. எவ்வளோ பண்ணுவீங்க? நீங்கள் வந்து உங்களுக்கு வரலன்னா கட்டுவிடாதுன்னு விட்டுருங்க. நீங்கள் இங்கே வந்து 326 இருக்குது, நான் எல்லாம் கேட்குறேன். முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டுங்க. புரியல. முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க. ஓகே போகிறதுங்க எடுத்து போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஒரு 50 ரூபா சேர்த்து பண்ணிடுங்க. வெயிட்டும் இருக்குண்ணா, பார்த்து பண்ணுங்க. போயிட்டு கால் பண்ணுறேன். பண்ணுறேன். சாரி. கைஸ் நல்லா பண்ணுறானுங்க கைஸ். கைஸ் இவனுக்கு நல்லா பண்ணுறானுங்க கைஸ். சின்ன பாக்ஸுன்னு சொன்னாங்கல்ல, உடனே இப்போ சொல்கிறாங்க. நான் அதான் ஃபோன்லேயே சொல்லிட்டேனே 2 சின்ன பாக்ஸுன்னு. இதாக அவங்கள சின்ன பாக்ஸு. நமக்கு இதே கிட்டத்தட்ட அதுதான் இதான கரெக்டான சைஸ். இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இருந்தாலும் நான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணிங்கன்னு கேட்டேன். அது உடனே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க, வரவங்க போகிறவங்க எல்லாம் 3 பாக்ஸே அசால்ட்டாக கொண்டு போயிடுவாங்க, நீங்கள் இதுக்கு அமௌண்ட் கேட்குறீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். பாக்ஸை பார்க்காமலே ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துட்டேன் அவங்க ஃபோனில் சொன்னதை நம்பி. சரி ஓகே, நான் இப்போ சொல்லி விட்டுருக்கேன். சரி கொண்டு போய் டெலிவரி பண்ணுறேன், பார்த்து அமௌண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ பண்ணுறாங்கன்ட்டு. சரி இதுக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டே பேசியிருந்தேன்னா 326 ரூபா வந்துருக்கு. ரவுண்டாக 400 ரூபா பேசியிருப்பேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டெலிவரி தான் போயிட்டுருக்கேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக க்ராஸ் பண்ணுறேன், அசால்ட்டாக போகிறாங்க. சரி ஓகே, என்னாச்சு பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கும் நமக்கு போயிட்டு 14 கிலோமீட்டர் இருக்குது, 26 நிமிஷம் ஆகும். ஆனால் என்ன மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்ருக்குன்னா லைட்டாக துள்ளிலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பெய்யுமா என்னன்னு தெரில. ஐயோ மழை பெஞ்சது நினைஞ்சா என்ன ஆகுமா வரேன்னு தெரில. நான் டக்குன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்னு பார்த்தா முடியாது போலையே. கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. நம்ம அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டோம். அந்த ஆர்டருக்கு நமக்கு 326 ரூபா வந்துருக்கு. ஆனால் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டு விட்றேன். எவ்வளோ போட்டுட்ருக்காருன்னா கரெக்டாக ஒரு 340 ரூபா போட்டுட்ருக்காரு. ஓகே 14 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்காரு. சரி ஓகே என்ன பண்ணுறது, எனக்கு 1 ஸ்டார் தான் கொடுப்பேன். ஏன்னா அவர் கால் பண்ணாக்கல சின்ன பாக்ஸ்னு சொன்னார். சரி ஓகே, நான் அப்போ கூட இந்த ஒரே ஒரு பெரிய பாக்ஸ்னு தான் நினச்சேன். பார்த்தா 2 பாக்ஸு தூக்கி வச்சுருந்தார்ல, அதனால் 1 ஸ்டார். நம்ம இங்கே அவங்கள குறைச்சி ரேட்டிங் கொடுத்ததுனால அவங்களுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. சரி ஓகே கைஸ், சரி ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் இல்லை சாரி கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும்ல நம்மளோட ஏர்னிங்ஸை. இந்த ஆர்டருக்கு 286.89 பைசா, 286ன்னு வச்சுருப்பேன். 286 ப்ளஸ் ஒரு 14 ரூபா டிப்ஸு பயங்கரம். ஓகே டோட்டலாட்டு நம்ம இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறது 2042 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2042 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மைனஸ் 3 லிட்டர் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 4 லிட்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிலோமீட்டர் கணக்கு பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இது நம்ம 2000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 500 ரூபாய்க்கு 100 ரூபா வச்சுன்னா கூட 400 ரூபா வருது. 400 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காலையில் டிஃபனுக்கு ஒரு 50 ரூபா ஆச்சு. அப்புறம் மதியம் சாப்பாடுக்கு ஒரு 60, 110. ஓகே பேலன்ஸு இன்னையோட நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1532 ரூபா இன்னும் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். காலையில் எப்போ விட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது கம்மி தான் இல்லை. அன்றைக்கி நம்ம இந்த டைம் இருக்கும் இல்லை. ஆமாம் இந்த டைமுக்கு நம்ம அந்த மகேந்திரா டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி எவ்வளோ இருந்துச்சு, 3100 ரூபா சம்திங் இருந்துச்சு. இன்றைக்கி 1500 தான். அதான் ஒரு நாளைக்கு நமக்கு ஏர்னிங்ஸ் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாகிட்டு இருக்கும். அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும். சரி ஓகே கேஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஓகே பை guys, see you later.